அண்மைச் செய்தி. பெரம்பூர் கட்சி அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை நல்லடக்கம் செய்ய அனுமதி, அவரது மனைவி பொற்கொடி தொடர்ந்த வழக்கில் தற்போது அந்த விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்ராயன் முன்பு அவசர வழக்காக தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. பெரம்பூர் கட்சி அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை நல்லடக்கம் செய்ய அனுமதி வேண்டுமென்று அவரது மனைவி பொற்கொடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தற்போது இந்த வழக்கின் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரம்பூர் கட்சி அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை நல்லடக்கம் செய்ய அனுமதி கோரி அவரது மனைவி பொற்கொடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்ராயன் முன்பு அவசர வழக்காக தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையானது தற்போது துவங்கியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கிற்கு சொந்தமான இடத்தில் அடக்கம் செய்யவே அனுமதி கோரப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் சங்கரா சுப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக ஏற்கனவே அவரது அலுவலகம் பெரம்பூரில் அமைந்திருக்கிறது. அந்த அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரி அவரது மனைவி பொற்கொடி தற்பொழுது மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பவானி சுப்ராயன் முன் தற்பொழுது அவசர விசாரணை வழக்காக தற்பொழுது அந்த விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. பொற்கொடி தரப்பில் வழக்கறிஞர் சங்கர சுப்பு தற்பொழுது வாதாடி வருகிறார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாகவும் அவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் வதிக்கும் பதவி குறித்தாக தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடைபெற்றிருந்தது. அதே போல ஆம்ஸ்ட்ராங்குக்கு சொந்தமான இடத்தில் அடக்கம் செய்யவே அனுமதி கேட்கப்பட்டிருப்பதாக அவரது மனைவி பொற்கொடி தரப்பு வழக்கறிஞர் தற்பொழுது வாதாடி வருகிறார். கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அருகில் வசிப்பவர்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் குடியிருப்பு பகுதியாக இருக்கிறதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு குடியிருப்பு பகுதிகளாக இருந்தாலும் அருகில் இருப்பவர்கள் எந்த ஆட்சேபனையும் செய்யாத நிலையில் தற்பொழுது அங்கேயே இடம் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியான கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். அதே போல 16 அடி சாலை அருகில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த இடத்தில் நிலம் அமைந்திருப்பதாகவும் ஏராளமான வீடுகள் அங்கு இருக்கக்கூடிய நிலையில் எப்படி அங்கு அடக்கம் செய்ய முடியும் என்றும் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நிலையில் வீட்டிலிருந்து 1.15 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் அங்கு அடக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார். இருந்தும் கூட இன்று விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக தற்பொழுது பொற்கொடி தரப்பு என்பது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கட்சி அலுவலகத்தில் உடலை அடக்கம் செய்வதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது என்றும் ஆனாலும் மாநகராட்சி அனுமதியை தற்பொழுது மறுத்து வருவதாகவும் மனுதாரர் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட மயானம் என அறிவிக்கப்பட்ட பகுதியில் தான் அடக்கம் செய்ய முடியும் எனவும் 2400 சதுர அடி அரசு வழங்குகிறதே அந்த இடத்தில் அடக்கம் செய்யலாம் என்றும் நீதிபதி தரப்பில் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த வாதாடி வரக்கூடிய நிலையில் அந்த அலுவலகத்திலேயே அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றுதான் அவரது மனைவி பொற்கொடி தரப்பு வழக்கறிஞர் தொடர்ச்சியாக வாதாடி வருகிறார்கள். இருந்தாலும் கூட அந்த குடியிருப்பு பகுதி அருகே இருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் இடம் கொடுப்பதற்கான வசதிகள் இருக்கிறதா என்ற கேள்வியும் தொடர்ச்சியாக அரசு தரப்பு வழக்கறிஞரும் அதே போல நீதிபதியும் கேட்டு வருகிறார்கள். இருந்தாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளும் கூட எந்தவித தெரிவிக்கவில்லை என்றும் அதே இடத்தில் புதைப்பதற்கான இடம் மட்டுமே வழங்குவதற்கான மாநகராட்சி அனுமதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.